சார், வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட தேநீர் கடையில இரட்டை கோவலை முறையே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அங்க இன்ஸ்பெக்ஷன் வரும்போது திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர் தவறா குற்றம் சாட்டிட்டாரு. அங்க வந்து சாதிய முரண்பாடே கிடையாது, விசிக சார்ந்த கட்சி நபர்கள் தான் அங்க சாதிய முரண்பாடு இருக்கிறதா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்றது யாரு? சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். சனாதன கைக்கூலிகள், சங்கிகளுக்கு வேலை செய்யக்கூடிய கூலி கும்பல் இத்தகைய அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. நாடு தழுவிய அளவில் பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன என்பதை புள்ளி விவரத்தோடு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 38 மாவட்டங்களில் 37 மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பாராளுமன்றத்திலேயே அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். அங்கே சாதிய முரண் இல்லை என்று சொல்லுகிறவன் அப்பட்டமான தமிழர் விரோதி, மனிதகுல விரோதி. அவனுக்கு அடிப்படையில் மனிதநேயமே இல்லை என்றுதான் பொருள். அவர்கள் திமுகவை எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு, திராவிட அரசியலை எதிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கூலி கும்பல் அவர்களின் அவதூறுகளை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. சீமான் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. யாருக்கு? உங்களுக்கு டிஎம்கேல பார்ட்டி இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க, அவருடைய அரசியல் திசை தவறி போய்க் கொண்டிருக்கிறது. அவரை யார் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர் அரசியலில் சாதிக்க வேண்டியவர் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவருடைய போக்கு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அவரை எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன். சார், கமல் அவர்களுடைய ஆதரவு சார், கமல் அவர்களுடைய ஆதரவை நான் வரவேற்கிறேன். இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு என்பதை விட சனாதன அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து இத்தகைய திசை வழியில் பயணிக்க அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டார் என்று நான் நம்புகிறேன். 2024 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மோடி தலைமையிலான சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கோணத்தில் இவருடைய ஆதரவு இந்த இடைத்தேர்தலில் அமையும் என்று நான் நம்புகிறேன். அந்த கோணத்தில் அவருடைய பயணம் தொடங்கும் என்றும் நான் நம்புகிறேன். இடைத்தேர்தலில் பாஜக தனித்திருக்க வாய்ப்பு இருக்குதா? யார் நின்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் உறுதிப்படவில்லை. அதிமுக 2 அணிகளாக ஒருவருக்கொருவர் முரண்பட்டு மோதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இரட்டை இலை சின்னத்தையே இப்போது பெற முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் இந்த இடைத்தேர்தலில் எதிரிகள் எங்கும் இல்லை, காணவில்லை என்று நான் சொன்னேன். அதிமுகவுக்கு இடையிலும் ஒற்றுமை இல்லை, அதிமுக பாஜகவுக்கு இடையிலும் ஒற்றுமை இல்லை. அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக புரட்சிகரமான கருத்தை சொல்லி வெளியேறி இருக்கிறது. ஆகவே அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து நிற்கவில்லை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு திமுக கூட்டணி அமோக வெற்றியை பெறும். இந்த வெற்றி, இடைத்தேர்தல் வெற்றி என்பது 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு தேசிய அளவில் வழிகாட்டுவதற்கு ஏதுவாக அமையும். அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கு இது ஒரு அச்சாரமாக அமையும் என்று நான் நம்புகிறேன்.